ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எந்த விஷயத்துக்காக இப்போது உன் வாழ்க்கையில போராடி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கியோ, இது அனைத்தையும் சரி செஞ்சு உன் பிரச்சனைகளை எல்லாம் காத்தோடு காத்தாக கரைச்சி விடுறதுக்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது ஒரு அதிசயத்தை செய்ய போறேன். என் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு கேட்டாலே அடுத்தடுத்து பல நல்ல செய்திகள் உன் செவி குளிர வந்து சேரும் என் செல்லவே. உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீ எடுத்த முடிவுகளின் மூலமாக தான் நான் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள்ன்றத எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இதுவரைக்கும் நான் உனக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்தேன், பொறுமையை கொடுத்தேன். பொறுப்புகளை எல்லாம் சரியா செஞ்ச நீ பொறுமையோட இருந்தியான்னு கேட்டா அது முழுவதுமாக ஆமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தானே பல சமயங்கள்ல நீ பொறுமை இழந்து நடந்து கொள்கிறாய். எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்க பழகு. பேராசைப்பட்டு உன் கூட சண்டைக்கு வந்த சில உறவுகளும், சுயநலத்தின் காரணமாக உன்கிட்ட பேசாம உடைஞ்சு போன சில உறவுகளும், உனக்கு எனக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி பிரிஞ்சு போன உறவுகளும், இவங்க எல்லாருமே கூட கூடிய சீக்கிரம் உன்னை தேடி நாடி ஓடி வரும்படி உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு இந்த வராகியம்மா நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என் செல்லவே. நீ யார் யாரையெல்லாமோ நல்லவங்க நம்புன, இவங்க தான் நமக்கு சொந்தம் உறவுகள்னு குடும்பம்னு நம்புன. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம உன் மனசை உடைச்சிட்டு அவங்க ஒரு ஆளாவே உன்னை மதிக்காம உன்னை விட்டு விலகி போயிட்டாங்க தானே. எல்லாரையும் உண்மைன்னு நினைச்ச உனக்கு இப்போ வலியும் வேதனையும் கிடைச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறதால தான் உனக்கு எல்லா வகையிலும் ஆறுதலாக இருக்கணுன்ற எண்ணத்தோட இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ மனசுல யோசிக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு நிச்சயமா நான் உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறேன். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நல்லபடியா நிறைவேற போகுது. உன் வாழ்க்கையில இனி சுபிட்சம் நிறைஞ்ச வாழ்க்கைய உனக்காக நான் அமைச்சு கொடுக்கிறேன் செல்லவே. உனக்கு இருந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தடைகளையும் பிரச்சனைகளையும் விலக்கி உனக்கு நல்ல ஆரோக்கியமான உடலையும் நல்ல சுறுசுறுப்பான மனசையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைச்சு தருவதற்காக தான் இப்போது உனக்கான அதிசயத்தை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். நீ கலங்கிய காலமும் கவலைப்பட்ட காலமும் முடிஞ்சு போயிடுச்சு என் செல்லமே. என் அருளால உன் கர்மாக்களை விலக்கி இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் மனிதர்கள் உன்னை நிராகரித்து ஒதுக்கி வச்சாங்களோ, எந்த இடத்துல எல்லாம் உன்னை ஏளனமா இழிவா கேலி பண்ணி பேசினாங்களோ, அதே இடத்துல அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உன் முயற்சிக்கேற்ற வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக உயர்த்தி வாழ வைக்க போறேன். உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்களே உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு சாட்சியாக உன்னை புகழ்ந்து பேசும்படி நான் செய்ய போறேன். உன்னை தள்ளி வச்சவங்க முன்பாக நீ தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நாளை நான் உருவாக்குவேன். நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து உன்னை உயர்த்தி இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருளின் மூலமாக உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நம்பிக்கையோட இருந்தாலே உன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றியின் பாதையில் போகும் என் செல்லவே. நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். என் அருளின் மூலமாக உன்னை நல்லபடியாக வழிநடத்தி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை கீழே விழ வைத்தவர்கள் முன்பாகவே நான் உன்னை கை தூக்கி உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். நீயும் யார் முன்பாகவும் ஒருபோதும் அழுது விடக்கூடாது. உனக்கான ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. உன் திறமைகளை மேம்படுத்தி இனி எல்லா வகையிலும் வெற்றி உனக்கு வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பா உனக்கான வெற்றியை கொடுக்கும் என் செல்லவே. இனி வரும் நாட்கள் கூட உனக்கு அற்புதமான அழகான நாட்களாக இருக்கும்படி பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் மனசை தளர விடாதே. வாழ்க்கையில சின்ன சின்ன சோதனைகள் கஷ்டங்கள் வரும் போகும். ஆனா ஒருபோதும் நீ தோத்து போக நான் விட்டுற மாட்டேன் என் செல்லமே. நம்பிக்கையோட மறுபடியும் எழுந்து வா. இந்த வராகியம்மா
எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்ன செஞ்சாலும் அதன் மூலமா உன் வாழ்க்கை வெற்றி பயணமாக மாறும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போறேன். நீயும் என் மேல உள்ள நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. இன்றே உன்னுடைய எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வச்சு நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் கூட உன் வாழ்க்கையில நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீ நேரம் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்க போற? நீயும் எல்லா விதத்திலும் உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க. ஆனால் வாழ்க்கை ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுதானே உன்னுடைய பிரச்சனை. இப்போதே இந்த நிமிஷமே அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான நேரத்தை நான் உருவாக்கி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறுவதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் நான் நிச்சயம் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் செல்லமே. தடையும் இல்லாம தாமதமும் இல்லாம எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோட இரு. நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். இன்று முதல் உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு. எப்போ எனக்கு நல்லது நடக்கும்னு கேட்டு ஆசையா காத்துக்கிட்டு இருந்த உனக்காகவே இப்போ நல்ல நேரத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தயாராயிட்டேன். நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் கேட்காமலேயே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்க விஷயங்களையும் கூட நான் உனக்கு சரியான முறையில் நடத்தி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பேன் என் செல்லமே. நீயும் மன நிறைவோட மகிழ்ச்சி பொங்க உன் வாழ்க்கையை வாழ போற. மங்களங்கள் பொங்க உன் இல்லம் ஒளிர நீ மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த வராகியமா நான் பார்த்துக்கிறேன். பொருளாதார சுபிக்ஷமும் வாழ்க்கையில சந்தோஷமும் மனசுல நிம்மதியும் உனக்கு கிடைக்க போகுது. இனி எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சியான காலமாக இருக்கும்படி இந்த வராகியம்மா உன் வீட்டிலேயே இருந்து உனக்கானதை சிறப்பாக உன் கைகளில் கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன்னுடைய கர்மாக்களுக்கும் உன்னுடைய முன்னோர்களுக்கும் கூட சம்பந்தம் இருக்கு. அதாவது சில பேருடைய பிறவிகள், சில பேருடைய தவறுகள் அவங்களோட முடிஞ்சு போயிடாம அவங்களுடைய வாரிசுக்கும் தலைமுறைக்குமே வந்து கஷ்டத்தை கொடுக்கும்னு கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா? அப்படிதான் உன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச நன்மைகளும் அதற்கேற்ற புண்ணியத்தை உனக்கு கொடுப்பதை போலவே அவர்கள் செஞ்ச சில தவறுகளும் அதற்கேற்ற தீமையை தண்டனையை உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீ அமைதியாக இருந்து வராகியம்மா என்னையும் என் சந்ததியையும் என் குலத்தையும் நீங்க நல்லபடியா காப்பாத்துங்கன்னு பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டீனா நானே உன்னையும் உன் சந்ததிகளையும் காப்பாற்றி நடக்க வேண்டிய நல்லதையும் கூட சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. நீ மனசார என்கிட்ட கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உன் வேண்டுதல்களும் ஒருபோதும் வீணா போக நான் விட்டுட மாட்டேன். நீ நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏற்றார் போல என் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்கிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும் என் செல்லமே. நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை நான் சிறப்பா மாற்றி அமைக்கிறேன். இனி உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் கூடவே நான் இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கையை காத்து நடத்தும் இந்த வராகியம்மா இனி எல்லா விஷயங்கள்லையும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செஞ்சு கொடுக்கிறேன் என் செல்லமே. நடந்து முடிஞ்ச சில விஷயங்களை உன்னால் மறக்கவும் முடியாது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்களை வேணான்னு சொல்லி உன்னால் தடுக்கவும் முடியாது. இனிமேல் நடக்க போகிறதையும் அது நடக்கவே கூடாதுன்னு உன்னால் மாற்ற முடியுமா? முடியாது தானே. என்ன நடந்தாலும் நடப்பது நடந்தே தீரும். அதை ஏற்றுக்கக்கூட மன வலிமையை மட்டும் நீ எப்போதும் உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. தலைவிதி யாருக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதன்படிதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. நீ யாருக்கும் தீங்கு செய்யாம தீமை நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாகத்தானே இருக்க. அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற? உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். உன் தலைவிதியே மெதுவாக உன்னை விட்டு விலகி ஓடும்படி உனக்கான அனைத்தையும் சரியாக செஞ்சு கொடுக்குறேன் செல்லமே. கண்டிப்பா உன்னை ஆட்டி படைக்கிற விதியின் பிடி தளர ஆரம்பிக்கும். இந்த வராகியம்மா
உன் கைப்பிடித்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நீ தனியாக இல்லை, என் அருளின் மூலமாக நீ முன்னேற தயாராகு. எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாகி இருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். கெட்ட எண்ணங்கள் மனசுக்குள்ளே வரும்போதே அதை உடனே தள்ளி தூக்கி போட்டு இனி எந்த தீய விஷயமும் தீமையும் உன் வாழ்க்கையில் வராமல் நீயும் பலவீனமாகி போகாமல் உன்னை பலமுள்ள ஆளாக வெற்றி நிறைஞ்ச ஆளாக நான் மாற்றி காட்டுறேன். தினமும் உன்னுடைய முகம் பார்ப்பவர்கள் உன் வாழ்க்கை பாதையில் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது செய்பவர்களாக மாறும்படி உன்னை சுற்றி இருக்கிற அனைவரையும் நல்ல மனம் கொண்ட பிள்ளைகளாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடன் உனக்கு மனக்கசப்பு வந்துச்சுன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நிலக்குலைஞ்சு போயிருன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் அமைதியே உன்னை காக்கும் கவசம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பழகு. தொடர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று எல்லா நாளும் நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். ஆணவமும் அகந்தையும் உன் வாழ்க்கையில் வராமல் எப்போதுமே பணிவும் பொறுமையும் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீ தப்பு செய்றியோ சரியா செய்றியோ அதை அன்போடு உன்கிட்ட பேசக்கூடிய ஒரு நல்ல நண்பனை உனக்காக உருவாக்கி வச்சுக்கோ. இந்த உலகம் நீ செய்கிற விஷயங்களையெல்லாம் உன்னை பாராட்டி பேசலாம், உன்னை புகழ்ந்து பேசலாம். ஆனால் நீ செய்கிற தவறுகளை திருத்துபவர்கள் மிகவும் குறைவாக தானே இந்த பூமியில் இருக்காங்க. எங்கே நீ செய்கிற தப்பு உன்கிட்ட சொன்னால் நீ தப்பாக நினச்சிக்குவியோ, உன்னுடைய உறவும் நட்பும் பிரிஞ்சு போயிருமோன்னு யோசிக்காம எந்த ஒரு மனிதன் ஒரு சிறந்த நட்பாக உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்களோ அவங்கள உன் கூட வச்சுக்கிட்டு உன் தவறை சரி செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ உயர தயாராகு. நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதையும் யோசித்து கவலைப்படாத. வாழ்க்கையில் அது அப்படி ஆகிடுமோ இது இப்படி ஆகிடுமோன்னு எதிர்மறையாக நீ நினச்சி பயப்பட்டு கவலைப்பட தேவையில்லை. உனக்கான எல்லா முயற்சிகளையும் நீ சிறப்பாக சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கான நல்ல காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுடு என் செல்லமே. நீ என்ன செய்யணும்னா உன்னுடைய பொறுப்புங்கிறது நீ முயற்சி செய்வது மட்டும்தான். நீ சரியாக முயற்சி மட்டும் செஞ்சாலே போதும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை தருவேன்.